வணக்கம்ப்பா. இந்த சோத்து கத்தாழை இருக்கு இல்லையா? சோத்து கத்தாழைய எடுத்து சுத்தமாக கழுவிட்டு 2 பக்கம் இருக்கிற முள்ளுகளை எல்லாம் எடுத்துட்டு, அது பாதி அப்படியே வெட்டினோம்னா உள்ள ஜெல் இருக்கும். சோறுன்னு சொல்லுவாங்க. அதான் சோத்து கத்தாழை. அந்த ஜெல்லை சொரிஞ்சு எடுத்து சுத்தமாக 7 தடவை அலசணும். 7 தடவை அலசிட்டாத்தான் அதில் இருக்க அந்த பிசு பிசுப்பு தன்மை எல்லாம் போயிடும். இல்லை அது ஒரு கசப்பாக இருக்கும். அதனால் பூரா அதை எடுத்துடணும். எடுத்துட்டு அதே அளவுக்கு தயிர் சேர்த்து மிக்சியில் அடித்து அதில் கொஞ்சம் மிளகுத்தூள், ஒரு டம்ளர் இருக்குன்னா ஒரு 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள் போடலாம். போட்டு உப்பு கொஞ்சம் பொடி செஞ்ச கல் உப்பு கூட போடலாம். போட்டு நல்லா கலந்து டெய்லி காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உடல் சூடு குறையும், வயிற்று புண்ணு ஆறும். இந்த பெண்களுக்கு இந்த கர்ப்பப்பை பிரச்சனை, மாதவிடாய் பிரச்சனை சரியாகும். இந்த முகப்பருவு கூட வராது. ஏன்னா அது நல்லா குளிர்ச்சி. அதனால் அதை நீங்கள் டெய்லி கூட குடிச்சு வரலாம். வெயில் காலத்தில் கட்டாயம் குடிக்கலாம். மழை காலத்தில் கூட சளி பிடிக்கும்னா அப்படி சளி பிடிக்கிறவங்க குடிக்க வேண்டாம்.